நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம், பாட்டாளிகள் பலம், விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அன்புமணி 10 ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு ஆளும் கட்சி இந்த தொகுதியில ஒரே ஒரு தொழிற்சாலை, அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை, சக்கர ஆலை, இது 1970லயும் 72லயும் வந்தது. இன்னைக்கு 300 பேர் வேலை செய்யறாங்க. இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள், இப்ப இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தோம், ஆளுங்கட்சியும் இருந்தோம், இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கிறோம். தேர்தல் நேரத்தில் வரீங்க, 10 அமைச்சர்கள் இப்ப வரீங்களே, இவ்வளவு காலமா எங்க போனீங்க? தொகுதி மக்களை பார்த்தீங்களா? தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா? விவசாயிகள் ஏதாவது செஞ்சீங்களா? இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். தமிழ்நாட்டிலே அதிக டாஸ்மாக் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். கல்வி அறிவு கடைசியில இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த தேர்தலுக்கு மட்டும் 10 அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏன் இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க? பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு 4 பேர் செத்துருக்கிறாங்க. இப்போ இன்னும் எவ்வளவு பேர் வரப்போகுதுன்னு தெரியல. இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம், இப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான். பாட்டாளிகள்லாம் யாரு? நெத்தியில வேர்வை வருவாங்க பாட்டாளி. அது யார், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் இருந்தாலும் சரி, எல்லாம் பாட்டாளிகள் தான். அதனால இது நிச்சயமாக, ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. எள்ளளவும் தகுதி கிடையாது. மேடைக்கு மேடை சமூக நீதியின் வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே. என்ன சமூக நீதி நீங்க பண்ணீங்க? நீங்க கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு 4-5 அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த அமைச்சர்கள் பேச்சை கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. நான் சொல்றேன், நான் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல, அவங்கள வியாபாரிகள், வணிகர்களா நான் பார்க்கிறேன். அதுல ஒரு 3 வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க. எதுக்கு? நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு? வியாபாரி வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா இவங்க எல்லாம் இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம், அதுக்காக தான் இங்க போட்டு இருக்கிறாங்க. இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம், டெல்லி கொடுத்துருக்கோம். அமைச்சர்னு யாரும் உள்ள விடாதீங்க, பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுட்டு வாங்க. தேர்தல் என்பது சமமா இருக்கணும். அது இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் 3 ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக, ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை புகுந்தார். தேர்தலில் கொடுக்கிறோம் எத்தனை முறை பார்த்தோம். இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு கோரிக்கை, எவ்வளவு கேட்டோம், எத்தனையோ போராட்டம். பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகார்ல நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான சமூக நீதி. கர்நாடகால முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது இந்த தேர்தலில்
சி அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு. இவங்களை ஆளுங்கட்சி நம்புறது ஒன்லி பணத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மக்கள் சக்தி, மக்களுடைய உணர்வு, மக்களுடைய எழுச்சி, மக்களுக்கு ஒரு மாற்றம், அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும். அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. தொகுதி மீண்டும் சொல்றேன், இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்ல, இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒண்ணு இல்லாம ஒண்ணு கடைசி இருக்கு இந்த மாவட்டத்தில். இதுல இங்க ஒரு அமைச்சர்கள், அங்க ஒரு அமைச்சர், இங்க ஒரு அமைச்சர், இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறாங்க. வந்து பிரச்சாரம் எல்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர திட்டம் இருக்கிறாங்க. அதனால அது என்ன தேதி, என்ன எப்படி செய்ய போறோம்லாம் உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.